என்னடி நீ நல்ல கருத்துள்ள படமாக பார்க்க சொன்னால் பேய் படம் உட்காந்து பார்த்துட்ருக்குற? என்னங்க நீங்கள் வேறு. நான் எப்படி இருந்தேன் காவேரி? சும்மா சடுகுடுன்னு ஓடிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், என்னால் ஒன்றுமே பண்ண உங்களுக்கு என்ன, நீங்கள் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கீங்க, நான் அப்படியே வயிற்றுல பாப்பா வச்சுருக்கேன். அதனால் நான் பார்த்து தான் நிற்க முடில, உட்கார முடில, தேட்டருக்கு கூட போக முடில. அங்கே என்னடி சீட்டு கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். இதனால் பாப்பா வயிற்றுல வச்சுட்டு 3 மணி நேரம் ஸ்டே பண்ணி நான் சீட்டில் உட்காரணும். எப்படி என்னால் முடியும்? அதனால நான் வீட்டிலேயே படம் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ரைட்டு தான், நீங்களே படம் பார்க்குறீங்களா? சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்வாங்க. நீங்கள் அக்கா கிட்டே கங்காட்ட சொன்னது உண்மை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னுவார் அவரும். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, பொண்ணுங்க பேசுகிறத பசங்க கவனிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கவனிக்கிறீங்க. அப்புறம் பாம்புன்னு ஓடணுன்னே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் மெத்த மேலே நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கப்போ கீழே வந்து பாப்பா விளாண்டுருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, மேலேருந்து கீழே பார்த்துட்டு வரும்போது பாப்பா விளாண்டுருக்கும்போது கால் சுளுக்கி விழுந்துடும். சுளுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, கால் வந்து நேவி விடுவாங்க. அதை இவங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. மேலேருந்து வேகமாக கீழே இறங்கி வந்து, நீ உள்ளே போய் இனிமேல் இவன் கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் விஜய். விஜயோட சித்தப்பா அதுக்கு மேலே தப்பாக நடந்துக்க பார்க்குறான், அதை பார்க்குறான்னு சொல்லுவாங்க. தம்பி ஒழுங்காக இருந்துக்கோ, அவள் பொண்ணுனா எப்படி இருக்கணுமோ அப்படி பழகு, அவ்வளோதான். இன்னொரு டைம் அவள்கிட்ட பேசுகிறதோ பழகிறதோ வச்சு ப்ரோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலை, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னோடனே அப்புறம் காவேரி வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறமா என்னாச்சு தெரியுமா? இவர் வந்து குடும்பத்தில் பற்ற வச்சிட்டாரு. தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணு.